சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக மறைந்த வீரபாண்டி ஆறுமுகத்தின் சகோதரர் மகன் சுரேஷ்குமாரை அறிவிக்க கோரி கிழக்கு மாவட்ட செயலாளரான எஸ்.ஆர். சிவலிங்கம் இல்லத்தை ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சேலம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் தருணை மாற்ற வலியுறுத்தி சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எஸ்.ஆர். சிவலிங்கம் வீடு முற்றுகையிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக டாக்டர் தருண் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு டாக்டர் தருண் பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகன் வீரபாண்டி செலியனின் மகள் சூர்யாவை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் தருண் நிறுத்தப்பட்டு இருந்தார். ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை. இந்த முறையும் டாக்டர் தருண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதால் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமாரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஆட்டையாம்பட்டி, பூலாவரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து திரளான பொதுமக்களும் இன்று காலை சேலம் டவுன் பகுதியில் வசிக்கும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரான எஸ்.ஆர். சிவலிங்கம் வீட்டு பகுதிக்கு வந்து முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த மாநிலங்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். சிவலிங்கம் நிர்வாகிகள் தொண்டர்கள் அழைத்து சமாதானப்படுத்தி தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். வேட்பாளரை கட்டாயம் மாற்ற வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.